ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் மே சீரீஸான ஏடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் ஃப்ளாஷ்பேக்கையும் ரியல் டைமையும் மாற்றி காமிப்பாங்க. அண்ட் சில விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 7. எல்சி கிரிம்சனோட அந்த பைரட் ஷிப் வந்துட்டு இவங்களோட ஷிப்பை கேப்சர் பண்ணிடுது. உன்னோட ஷிப்பை நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவளும் நான் எங்க இருக்கேன் அப்படிங்கறத சொல்றா. நம்ம ஹீரோவும் ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிறவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு எல்சி இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா எல்சியோட ஃபேஸ் பாக்குறதுக்கு ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கு. அப்படின்னா நீ ஹியூமன் இல்லையா, ஸ்கெலிட்டன் லேடியா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த ஷீக்கி, இன்ஹெரிட்டர் ஆஃப் டீமன் கிங் அப்படின்னு வா சொல்லவும் என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னோட டீமன் கிங் பவர்ஸை காட்டு அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்றா. கல் ஆக்டோபஸ் லேடி உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஃபைட் பண்ண போறான். ஆனா நம்ம ஹீரோ தான் அடி வாங்குறான். ஷேகி இவ்வளவுதான் உன்னால முடியும் மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லி டீமன் கிங் சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். எப்படி கிராண்ட்பா இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படின்னு ஷீக்கி கேட்கவும், ஏன்னா அவர் தானே டீமன் கிங் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போனா கிராவிட்டியை வச்சு டீமன் கிங் பிடிச்சிருந்தான். இது சீட்டிங், நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரியல் வேர்ல்டுல எல்லாரும் நியாயமா ஃபைட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி நம்ம கிராண்ட்பா சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ எல்சி மண்டையிலே அடிக்கிறான். ஆனா அவதான் பதிலுக்கு நம்ம ஹீரோவை அதிகமா அடிக்கிறா. கிராவிட்டி பவர்ஸ் நான் யூஸ் பண்ணியுமே என்னால வின் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ உட்காந்துருக்கவும், ஸ்ட்ரென்த்ங்கிறது உன்னோட பவரை வச்சு மட்டும் கிடையாது, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் டீமன் கிங் சொல்லவும், நான் டெய்லியும் ட்ரைனிங் எடுத்தா ஸ்ட்ராங் ஆயிருப்பானா நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படி நீ திங்க் பண்ணா கண்டிப்பா உன்னால வின் பண்ண முடியாது, நீ எப்பவும் சொல்லுவியா அதை சொல்லு அப்படின்னு டீமன் கிங் கேட்கவும், என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு எல்சியை பஞ்ச் பண்றான். நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் எல்சி கிரிம்சன், டீமன் கிங் விடவோ ஸ்ட்ராங்கானவா, இப்போ நீ சொல்லு அப்படின்னு வா கேட்கவும், நான் ஒரு அட்வென்ச்சரர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட்வென்ச்சரரா இருந்து என்ன பண்ண போறேன்னு வா கேட்கவும், நான் மதரை தேடி போக போறேன் அண்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் அவங்களை கண்டுபிடிக்கவோ போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மதரை தேடி போன எல்லாரும் காணாம தான் போயிருக்காங்க அப்படின்னு எல்சி சொல்லவும், ஆனா நான் விட்டு கொடுக்குறதா இல்ல நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிராண்ட்பா ஏன் எந்திக்க மாட்டேங்கிறீங்க, என் கூட வந்து விளையாடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஷேகி டீமன் கிங் இறந்துட்டாரு அப்படின்னு மைக்கேல் சொல்லவும், இல்ல நான் சரி பண்ணுவேன், என்னால சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சரி பண்ண ட்ரை பண்றான். நீங்க இல்லாம நான் என்ன பண்ணுவேன் கிராண்ட்பா அப்படின்னு நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கான். இங்க எல்சிக்கு நம்ம ஹீரோக்கு ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அதே சேம் டைம்ல காஸ்மிக் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆர்மி வந்துட்டு எல்சி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவளை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஆபீசர் அவளை ரொம்பவே பிடிக்க ஆர்வமா இருக்கான். சார் இஎம்பி ரீடிங்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவும், அது எல்சியோட பவரா இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. இல்ல ஒருவேளை எல்சி கூட யாரோ ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் சொல்றான். டீமன் கிங்கே மதரை தேடி போய் கண்டுபிடிக்க முடியலன்னு விட்டு கொடுத்துட்டாரு, ஒன்னாலையும் அது முடியாது அப்படின்னு எல்சி சொல்லவும் நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றான். ஈத்தர் ரீடிங்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாகுது அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தேடி பார்த்திருக்காங்க, யாராலையுமே அந்த லெஜெண்டரி கார்டஸை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு எல்சி சொல்லவும், யாருமே இன்னும் கண்டுபிடிக்கலன்னா ஏன்னா நான் இன்னும் அதை ட்ரை பண்ணி பார்க்கல, என்னானாலும் சரி நான் மதரை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளோ ஹையான ஈத்தர் ரீடிங்ஸ் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, இது டீமன் கிங்கோட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர்ஸ் பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு தலையில டீமன் மாதிரி ஒரு கொம்பு வருது. எல்சியை ஒரே பஞ்ச் தான் ஷிப்ல எல்லா ஃப்ளோரையும் உடச்சுக்கிட்டு எல்சியை நம்ம ஹீரோ கீழே கொண்டு வரான். உடஞ்சு போன ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் ஆகுது. ஷேகி என்னடா சட்டையே இல்லாம நிக்கிற அப்படின்னு சொல்லி ரெபேக்கா வந்து கேக்குறா. என்னோட பவர் கொஞ்சம் அதிகமானதுல என்னோட ஷர்ட்லாம் தானா பிஞ்சிட்டு போயிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க எல்சி என்னடானா ஷேப் மாறுதா, இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணது எல்சியே இல்ல, அந்த ஷேப் ஷிஃப்டிங் ஆக்டோபஸ் தான். அந்த ஷேப் ஷிஃப்டரால என்னோட உருவத்தை பெர்ஃபெக்ட்டா மிமிக் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஆளுங்களோட ஃபேஸ் எல்லாம் கரெக்டா அது மிமிக் பண்ணிடுச்சு, ஆனா என்னோட அது முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் உன் கூட ஃபைட் பண்ணலையா, இது நியாயமே இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த ஷிப்பை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனா எதுக்குன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நீ நினைக்கிற லெவலுக்கு நான் ஒன்றும் மோசமானவா இல்ல, முதல்ல இருந்து இந்த ஷிப்பை நான் உனக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சேன், பட் உன் ஸ்ட்ரென்த்தையும் நான் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். இந்த ஷிப்பை யூஸ் பண்ணி தான் டீமன் கிங் மதரை தேடி போனாரு. அந்த ஜர்னி அவர் விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு போற வழியில அவர் என் உயிரை காப்பாத்தினாரு. அப்பதான் நான் பொன்னி அவர் கையில வச்சிருக்கும் போது பார்த்தேன், அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு எல்சி சொல்லவும், அப்படின்னா நான் கிராண்ட் பெல்ல பிறக்கலையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னை பார்த்த அன்னைக்கே இப்படிதான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரெபேக்காவும் ஹாப்பியா சொல்றாங்க. அவரோட கடைசி காலம் நெருங்கிடுச்சுன்னு தெரிஞ்சுதான் கிராண்ட் பெல்கே அவர் திரும்ப வந்திருக்காரு அண்ட் ஒன்னு அவர் கடைசியா வளர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்சி சொல்றா. என் மாஸ்டர் இறந்துட்டாரான்னு பீனோ கேட்கவும், ஆமா முன்னாடியே சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சொல்ல போனா உங்க தாத்தா ஜீகியோட ஷிப் தான் இது. ஒரு நாள் நீ கிராண்ட் மெல்ல விட்டு வெளியே வந்து உன் ஜர்னியை தொடங்கும் போது இதை உன்கிட்ட கொடுக்க சொல்லி அவர் தான் சொன்னாரு அப்படின்னு எல்சி சொல்லவும், இந்த ஷிப் நமக்கு சொந்தமான வயசு கேட்கவும், உன்னோட ஷிப் கீழே குட்டியா இருக்கு அப்படின்னு ஹாப்பி சொல்றான். நாங்க சும்மா அவங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என்னால உங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஷிப்பை எடுத்துக்கிட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கவலைப்படாத என்கிட்ட வேற ஷிப் இருக்கு அப்படின்னு வா சொல்றா. எல்சியை பத்தி எல்லாருமே பயங்கரமா பேசுனது உண்மைதான் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் ஆர்மி நம்மளை சுத்தி பழச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்சியோட ஆளு சொல்லவும், சரி நம்ம பாத்துக்கலாம் எல்சி சொல்றா. எல்சி அந்த ரீடிங் வந்த ஷிப்ல இல்ல எந்த ஷிப்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். கண்டிப்பா இன்னைக்கு அவளை பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் சொல்றான். இப்போ இண்டஸ்ட்ரியல் ஆர்மி வந்துட்டு எல்சி இருக்கிற இடத்த ஷூட் பண்றாங்க. அது ஜஸ்ட் வார்னிங் ஷாட் தான், ஷீல்ட வச்சு ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு எல்சி சொல்லிட்டு, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, இந்த மாதிரி ஃபைட் பண்றதெல்லாம் எங்களுக்கு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லி எல்சியா ஆளுங்களும் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் கடமைப்பட்டதுக்கு பதிலுக்கு செஞ்சா அவ்வளவுதான், திரும்ப என் வழியில குறுக்க வராதிங்க அப்படின்னு எல்சி சொல்லவும்,
சொல்லவும், என் கிராண்ட் பாக்கு நீங்க ஃப்ரெண்டுனா எனக்கும் நீங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டீமன் கிங் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு எல்சி யோசிச்சுட்டு உங்க தாத்தா ஜிகி ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு, மதரை பார்க்க முடிஞ்ச அந்த லக்கியான பர்சன் திரும்பவோ பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், திரும்ப பிறப்பாங்களா, அது எப்படி பாசிபிள் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. சீக்கிரம் கிளம்புங்க எல்சி சொல்லவும், வயசு ஒரு லிவரை பிடிச்சி இருக்கிறான். ஒரு ஷிப் அங்கிருந்து தப்பிச்சு போக எல்சி ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர்ஸ் பாக்குறாங்க. அவங்க போனா போகட்டும், எல்சியை நம்ம இன்னைக்கு பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் நிக்கிறான். சரி இப்ப நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்சி சொல்றா. ஹே நம்ம என்ன டெலிபோர்ட் ஆயிட்டோமா, எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆனான்னு வைஸ் கேக்குறான். இதுதான் வார்ப், இதை பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு ரெபேக்கா கேட்கவும், ஃபியூச்சர் டெக்னாலஜி ஆசம் அப்படின்னு வைஸ் சொல்றான். நம்ம ப்ளூ கார்டன் பக்கத்துல நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. கண்டிப்பா திரும்ப மீட் பண்ணலாம் எல்சி அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவங்க ஷிப்புக்குள்ள E4 அப்படிங்கிற ஏதோ ஒரு லேடி வந்துட்டு ரிலீஸ் ஆகுறா. இந்த பைரட் ஷிப்பை வச்சுக்கிட்டே நம்மளால ப்ளூ கார்டனுக்குள்ள போக முடியாது அப்படின்னு ஹாப்பி சொல்றான். இப்போ இது நம்மளோட ஷிப் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல இது உன்னோட ஷிப் அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட ஷிப் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த ஷிப்ல நானும் பார்ட்னரான் வைஸ் கேட்கவும், நீனும் என் கூட ஃப்ரெண்டே ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே கிராவிட்டி பை, இதெல்லாம் நீ எப்படி க்ளீன் பண்ணுவ, நானும் உனக்கு ஒரு கை கொடுக்கட்டுமா அப்படின்னு வைஸ் கேட்கறான். ஒன்னும் தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஷிப்பை சுத்தி பாக்குறதுக்காக இப்ப எல்லாரும் கிளம்புறாங்க. பீனோ கிராண்ட்பாவை நினைச்சு வருத்தப்படுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு பீனோ சொல்றா. எல்லாரும் ஷிப்பை க்ளீன் பண்ண வந்துட்டாங்க, நீயும் வந்து க்ளீன் பண்ண பீனோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். மாஸ்டர் ஜிகி நீங்க எதுக்காக என்ன உருவாக்குனீங்க, எதுக்காக நான் நார்மல் பிளானட்டுக்கு போனேன் அப்படின்னு பீனோ யோசிக்கிறா. எங்கப்பா ஷிப்புக்குள்ள இவ்வளவு பெரிய பேத்திங் பூல் இருக்குன்னு தெரியாம போச்சு, இதை நம்ம க்ளீன் பண்ணி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா முடிவு பண்றா. இது என்னப்பா இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி வைஸ் வந்து கஷ்டப்பட்டு இருக்கான். நான் அவனை க்ளீன் பண்ணனே சொல்லலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க ரெபேக்கா வந்து க்ளீன் பண்ணி அந்த பேத்துல குளிச்சிட்டு இருக்கா. மதரை தேடி போலான்னு வந்தா இப்போ இவ்வளவு லக்ஸரியஸா இருக்கிறோம், மதரை நம்ம பார்க்கலிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹாப்பி சொல்லவும், ஷீகிக்காக வச்சு கண்டிப்பா நம்ம மதரை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா பேசிட்டு இருக்கும்போது அவ உடம்புல ஈத்தர் கியர் ஆக்டிவேட் ஆகுது. இந்த பேதிங் வாட்டர்ல ஏதோ பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பாடியில இருக்கிற ஈத்தர் கியர் அதை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு ஹேன் கை தூக்கவும் லேசர் மாதிரி பிளாஸ்ட் ஆகுது. நாடி ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் ஆனதுனால டக்குனு இவங்க தப்பிக்கிறாங்க. என் பவர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. நம்ம ஹீரோ ஷிப்ல இருக்கிற ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கான். நம்ம ஹீரோ மட்டும் இல்ல, எல்லாருமே அந்த ஷிப்ல இருக்கிற ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்காங்க. ஷீகி நீ ஈத்தர் கியரை எப்படி கண்ட்ரோல் பண்ற அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கேட்கறா. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கண்ட்ரோல் பண்றதுக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு வைஸ் சொல்லவும், நல்லா ஒரு மாசத்துலயே கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ரூமை பார்க்கும்போது என் மாஸ்டர் ஷீகி, அதாவது டீமன் கிங்கோட ரூம் மாதிரி இருக்கு அப்படின்னு பீனோ சொல்றா. ஆமா பாக்குறதுக்கு டீமன் கிங் ரூம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. தேங்க்ஸ் கிராண்ட்பா, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் இந்த ஷிப்பை யூஸ் பண்ணி மதரை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு டீமன் கிங் சேர்ல போய் உட்காந்தா. நம்ம ஹீரோவோட ஈத்தர் கியர் மூலமா அங்க ஏதோ ஆக்டிவேட் ஆகுது. வெல்கம் பேக் ஹோம் டீமன் கிங் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வரா. நான் டீமன் கிங் இல்ல, அவர் இறந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள எனக்கு தெரியும் அவர் இறந்துட்டாருன்னு. டீமன் கிங் தான் என்ன இந்த ஷிப்புக்கு இன்சார்ஜா போட்டு போயிருக்காரு. டீமன் கிங்கோட 4 ஷைனிங் ஸ்டார்ல நானும் ஒருத்தி, நீங்க என்ன விச்சுன்னு கூப்பிடலாம். நான் ஒரு ஃபுல்லி ஆபரேஷனல் ஆண்ட்ராய்ட், டீமன் கிங் தான் என்ன கிரியேட் பண்ணாரு. என்னோட அத்தாரிட்டி எல்லாமே இப்போ ஷீகிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, நீங்க எது சொன்னாலும் நான் செய்வேன்னு சொல்லுவோம். நாய் மாதிரி கொலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ அதை பண்றா, இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஷிப்புக்கு நீ தான் இன்சார்ஜ், நான் ஏன் இது இவ்வளவு அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி வைஸ் கேட்கவும், இத்தனை நாள் நான் டெம்பரவரி ஷட் டவுன்ல இருந்த இதை இப்ப கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ பியூரிஃபை அப்படின்னு சொல்லவுமே அங்க இருக்கிற எல்லாம் கிளீன் ஆகுது. எல்லாமே ஆல்டர் ஆகுதுப்பா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இந்த ஷிப் அதோட ஒரிஜினல் ஃபார்ம்கே திரும்ப வருது. ஜெட் ஃபிளாக் டிரைவ் யூனிவர்ஸ்ல எந்த இடத்துக்குனாலும் போகக்கூடியது. ஈத்தர் டிரைவ் எட்டர்னல் நேவிகேஷன் ஷிப் ஈடன் 0க்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த ஈடன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் ஈத்தர் டிரைவ் எட்டர்னல் நேவிகேஷன் ஷிப் அப்படிங்கிறது தான். நம்ம ஹீரோவோட தாத்தா ஒரு டீமன் கிங் ஆல்ரெடி மதரை தேடி இந்த ஷிப்பை வச்சு அவர் போயிருக்காரு. ஆனா மதரை கண்டுபிடிக்க முடியாம அவர் ரிட்டர்ன் வந்துட்டாருன்னு சொல்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் வரும்போது தான் நம்ம ஹீரோவையும் அவர் எங்க இருந்தா கூட்டிட்டு வந்திருக்காரு. அண்ட் எல்சி கிரிம்சன் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணதான் செஞ்சிருக்கா. இப்போ இந்த ஈடன் 0 அப்படிங்கிற அந்த ஷிப்பே நம்ம ஹீரோவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.